சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. கேரளாவுக்கு பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கேரளாவுக்கு பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரளா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர் அதிகாரிகள் நேரில் ஆஜராக பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவுக்கு பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி நம்முடன் இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, விரிவான தகவலை சொல்லுங்க. கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகள் அம்மாநில எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் கொட்டப்பட்டு வருவது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில கேரள மருத்துவக் கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இன்று கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கேரள விவகாரம் தொடர்பாக வழக்கு ஒன்று, இந்த மருத்துவ கழிவுகள் தொடர்பாக வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கின் போது அரசு தரப்பில் இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டப்பட்டது. இது குறித்து விசாரித்த தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். கேரளாவிலிருந்து கொட்டப்படக்கூடிய மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு உரிய செலவு தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் கேரளாவில் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, அங்குள்ள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து கேரள அரசு விளக்கம் அளிக்கவும், அதே போல கேரள அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய உயர் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி.